everyone, welcome back to 3 Whistles Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெங்களூரில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஹோட்டல் பேர் வந்து சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல், ஜெயநகர் 8th பிளாக்ல இருக்குது. பன்சங்கரி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம போய் இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷலான டிஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செம கூட்டமாக இருந்துச்சுங்க. இந்த ஹோட்டலில் வந்து எல்லாம் பேட்சாக தான், ஒரே பேட்சாக எல்லோரும் சேர்ந்து உட்காடுறாங்க. ஸோ ஒரு பேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த பேட்ச் மொத்தமாக உட்காடுறாங்க. இங்கே எல்லாருமே அந்த வாழை இலையில தான் சர்வ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, நல்லா சுட சுட கொண்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் செமி கிரேவியாகவும் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக அந்த போன்லெஸ் பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா குக்காக இருந்துச்சு. நல்லா காரமாக இருந்துச்சு. சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா எல்லாம் இவங்களே சொந்தமாக இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறதா சொன்னாங்க. மெயின் ஸ்பெஷாலிட்டி இந்த ஹோட்டலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்னே பிரியாணி. தொன்னே பிரியாணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற அதே மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணி தான். ஆனால் அவங்க வந்து சர்வ் பண்ணுறது வந்து அந்த தொன்னையில் சர்வ் பண்ணுவாங்க. தொன்னைனா அந்த ட்ரை பாம் லீஃப் அதில் கப்பு மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் சர்வ் பண்ணுறதுனால அது பேர் தொன்னே பிரியாணி. இந்த தொன்னே பிரியாணி வந்து சிக்கன்லேயும் இருக்குது, மட்டன்லேயும் இருக்குது. நாங்கள் வந்து அன்றைக்கி மட்டன் தொன்னே பிரியாணி வாங்கினோம். இது ஜீரக சம்பா அரிசியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு இந்த பிரியாணிக்கு. இந்த பிரியாணி வந்து அவங்க கொத்தமல்லி அண்ட் புதினா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் சிக்கன் அண்ட் மட்டனை மேரினேட் பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வரும். மட்டன் பீசஸ் எல்லாம் குலையாமல் நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிருந்துச்சு கரெக்டான அளவுக்கு. டேஸ்ட் வைஸ் செம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சது, அப்புறம் அந்த ஒரு க்ரீன் மேரினேஷன், ஆனால் நல்லா காரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே செம சூடாக இருந்துச்சு. அது மேபி அந்த கப்பில் சர்வ் பண்ணுறதுனால அது அந்த சூடு அப்படியே மெயின்டைன் ஆகுதா என்னன்னு தெரியல. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக குக்கும்பர் ரைத்தா சர்வ் பண்ணியிருந்தாங்க.
நீங்களும் பெங்களூர் போனீங்கன்னா விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெயநகர் 9th பிளாக்ல இருக்கிற கார்னர் ஹவுஸ் போனோம். கார்னர் ஹவுஸ் வந்து ஐஸ்கிரீம்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்பாட் தான் பெங்களூரில். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் ஜெயநகரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு போனோம். இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து டெத் பை சாக்லேட் அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் வெரைட்டி, அது இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அது இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த டெத் பை சாக்லேட்டில் வந்து நல்லா திகட்ட ஹாட் சாக்லேட் சாஸ், வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் விப்டு க்ரீம், சாக்லேட் கேக் அதெல்லாம் போட்டு மேலே வந்து சுட சுட ஹாட் சாக்லேட் சாஸ் ஊற்றி கொடுத்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா யூஸ்வலி கேஷ்யூஸ், பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் தான் போடுவாங்க. இங்கே வந்து புதுசாக இந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை பொடிச்சு போட்டுருந்தாங்க. கேக் பீஸு கூடவே கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் அந்த நட்ஸோட ஹாட் சாக்லேட் சாஸோடு சாப்பிடும்போது உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த சாக்லேட் சாஸ் நல்லா சூடாக, அப்புறம் அந்த வெனிலா ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு, ரெண்டு காம்பினேஷனும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் 3 Whistles கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.